காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவின் அறிக்கை தமிழகத்திற்கு எதிராக இருப்பதாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சிவபால முருகன் கூறியிருக்கிறார். இதுகுறித்து அவரிடம் செய்தியாளர் நிரஞ்சன் நிகழ்த்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார், இன்றைய தினம் இந்த அறிக்கை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் என்னென்ன மாதிரியான சாராம்சங்கள் மிக முக்கியமானதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இந்த எதிராக இருக்கிறது என்ற அந்த கருத்து எந்தெந்த இடத்தெல்லாம் பிரதிபலித்திருக்கிறது சார்? இந்த தொழில்நுட்ப குழு சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே தண்ணீர் இருக்கிறதா, அவங்களுக்கு எப்படி தண்ணீர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு பணி நியமிக்கப்பட்டதோ அதை விடுத்து அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன ஆக்சுவலாக ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதே அவங்க கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்க மாவட்டங்களில் 42 இதில் 38 மாவட்டங்களில் எந்த விதமான பயிர் பாசனமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மட்டும்தான் உயிரிழப்புகள் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறதாகவும், இங்கே நீங்கள் அங்கே ஏரிகள் அமைக்கணும், நீங்கள் சம்பா இந்த 18 ஏக்கரில் பண்ணுறத நீங்கள் 6 ஏக்கரில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஓரங்களில் உள்ளவங்க எல்லாருமே இன்னென்ன பயிரை தான் நீங்கள் சாகுபடி செய்யணும், ட்ரிப்பு போடணும் நீங்கள் இந்த மாதிரி ஆனால் சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு என்ன சொன்னது அப்படின்னா, அங்கே மழை வரத்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க மழை வரத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சரியான தொழில்நுட்பங்கள்லாம் கிடையாது, அங்கே எவ்வளோ மழை நீர் வருது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தண்ணியே கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதில் ஒரு பெரிய கேள்வி என்ன வருது அப்படின்னு சொன்னால், இதை இத்தனை வருடங்களாக அவங்க சொல்கிறாங்க, 29 வருடங்களாக இதை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம், அதில் எங்களுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா தண்ணியே கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கடைசியில் முடிக்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துது. தற்பொழுது இது எதிராக நிறைய விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் நாளைய தினம் உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் இந்த வழக்கு விசாரணையானது வரவிருக்கின்றது. இது 2 நீதிபதிகளிலிருந்து தற்பொழுது 3 நீதிபதிகளாக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு என்னென்ன மாதிரியான வாதங்களை முன்வைத்தால் இதில் இந்த மாற்றங்களை கொண்டு வரலாம், உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவுகளை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார்? சுப்ரீம் கோர்ட்டில் இதை கடுமையாக அப்போஸ் பண்ணும். இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 5 மாவட்டங்களுக்குரிய இது வாழ்வாதார உரிமை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், நாளைக்கு தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டிய ஒரு பாதாள ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். இது என்ன அப்படின்னா, எதிர்கால சந்ததியினரை மிகவும் கடுமையாக பாதிக்கும். அதனால் இந்த ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கூடாது.